அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணம் பாகம் 2 கதை வடிவில். தன் காலில் கிடந்த காஷியப்பரை நோக்கி புன்முறுவல் பூத்தாள் மாயா. முனிவரே, தாங்கள் என் காலிலேயே சரணடைந்து விட்டதால் உமது ஆசைக்கு இணங்குகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. நான் பேரழகி. உம்மை போன்ற கிழவருடன் உறவு கொள்வதை என் மனம் ஏற்காது. எனவே தவ வலிமையால் நீர் இளைஞனாக மாறும் பிற உருவங்களை எடுத்துக்கொள்ளும். நானும் பல உருவங்களை எடுக்கும் சக்தி படைத்தவள். அதற்கேற்ப நீரும் மாறிக்கொள்ள வேண்டும் என்றாள். காஷியப்பரும் அதற்கு சம்மதித்து விட்டார். பேரழகு மிக்க இளைஞனாக வடிவெடுத்தார். அந்த சுந்தர அழகன் மாயாவை அடைந்தான். அந்த முதல் இரவிலேயே அவளுக்கு ஒரு மகன் பிறந்தான். அவன் தாமரை போன்ற மலர்ந்த முகம் உடையவனாக இருந்ததால் பத்மாசுரன் என பெயரிட்டனர். பத்மம் என்றால் தாமரை என பொருள். இவனே சூரபத்மன் என்றும் அழைக்கப்பட்டான். அவர்கள் கூடி கழித்த போது ஏற்பட்ட வியர்வையில் இருந்து மேலும் 30,000 அசுரர்கள் வெளிப்பட்டனர். 2ஆம் ஜாமத்தில் இருவரும் இளஞ்சிங்கங்களாக உருமாறி கூடி கழித்தனர். அப்போது 1000 முகம் கொண்டவனும் 2000 கைகள் உள்ளவனுமான ஒரு மகன் பிறந்தான். இவனது பெயரே சிங்கமுகன். அப்போது ஏற்பட்ட வியர்வையில் இருந்து 40,000 சிங்கமுகம் அசுரர்களாக உற்பத்தியானார்கள். 3ஆம் ஜாமத்தில் யானையாக அவர்கள் வடிவெடுத்து கழித்திருந்த போது யானை முகம் கொண்ட தாரகாசுரனும் அவனோடு 40,000 யானை முக சூரர்களும் பிறந்தனர். 4ஆம் ஜாமத்தில் ஆடுகளாக மாறி கூடினர். அப்போது ஆட்டு முகம் கொண்ட அஜாமுகி என்ற மகள் பிறந்தாள். அவளோடு ஆட்டு முகம் கொண்ட 30,000 அசுரர்கள் உருவாயினர். மறுநாள் பகலிலும் காஷியப்பரின் ஆசை கடல் வற்றவில்லை. அவர்கள் காட்டெருமை, பன்றி, கரடி, புலி, குதிரை, மான், காண்டாமிருகம், கழுதை என பல மிருகங்களின் வடிவை அடைந்து கூடி மொத்தத்தில் 2 லட்சம் பேரை பெற்றெடுத்து விட்டனர். இவர்கள் யாரும் குழந்தை வடிவினராக பிறக்கவில்லை. காஷியப்பரின் நவசக்தி, மாயாவின் மாயாஜாலம் ஆகியவற்றால் இளைஞர்களாக பிறந்தனர். இவர்களின் முதல் மகனான சூரபத்மன் பெற்றோர் முன் வந்து வணங்கினான். தாயே, தந்தையரே, லட்சக்கணக்கில் சகோதரர்கள் எனக்கு இருக்கிறார்கள். நாங்கள் ஏன் பிறந்தோம்? எங்களால் உங்களுக்கு ஆக வேண்டியதென்ன சொல்லுங்கள். தங்கள் கட்டளைக்கு காத்திருக்கிறோம் என்றான். காஷியப்பர் தன் மக்களுக்கு நல்லுபதேசம் செய்தார். மக்களே, இவ்வுலகில் தர்மமே என்றும் வெல்லும். நீங்கள் தர்மத்தின் வயப்பட்டு இருங்கள். தர்ம காரியங்கள் பல செய்யுங்கள். சிவபெருமானை குறித்து நீங்கள் தவம் செய்யுங்கள். ஆன்மீக சாதனைகளே உங்களுக்கு நிரந்தர இன்பம் தருபவை. குத்சர் என்ற முனிவர் இறந்த ஒருத்தியை கூட தன் தவ வலிமை மூலம் பிழைக்க வைத்தார். மிருகண்டு முனிவரின் புதல்வன் மார்க்கண்டேயன் சிவனின் திருவருளால் யமனையே வென்று என்றுமே இளைஞனாக இருக்க வரம் பெற்றான். சிவன் தான் இவ்வுலகமே. அவரை வணங்கி தர்மத்தை நிலைநாட்டுங்கள். இதன் மூலம் என்றும் அழியா தேவலோக வாழ்வை பெறலாம் என்றார். இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவர் ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கிவிட்டார். தன் மக்களை தாய் மாயா அழைத்தாள். என் அன்பு குழந்தைகளே, பெற்ற தாய் சொல்வதை கேட்பதே பிள்ளைகளுக்கு அழகு. உங்கள் தந்தை சொல்வதில் கருத்தும் இல்லை, இன்பமும் இல்லை, சாரமும் இல்லை. இதற்காகவா நான் உங்களை பெற்றேன்? அவர் சொல்லும் வாழ்க்கை துறவறம் போல் அமையும். முனிவர்களுக்கும் யோகிகளுக்குமே அது பொருந்தும். என் ஆசை அதுவல்ல. நீங்கள் இந்த ஜகத்தையே வெல்ல வேண்டும். எல்லா லோகங்களும் உங்கள் கட்டுப்பாட்டில் வர வேண்டும். தேவலோகமும் உங்களுக்கு அடங்கியதாக இருக்க வேண்டும். தேவர்கள் உங்களுக்கு பணியாளர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இதை அடைவது எளிதல்ல. பரமேஸ்வரனே இந்த தகுதியை உங்களுக்கு தர முடியும். ஆனால் அவரை வரவழைப்பது அவ்வளவு எளிதல்ல. நீங்கள் வீரத்தையும் தீரத்தையும் பெற பிரம்மாண்ட யாகம் செய்ய வேண்டும். வடக்கே வடத்வீபம் என்ற இடம் இருக்கிறது. அது யாகம் செய்வதற்கு ஏற்ற இடம். அங்கே செல்லுங்கள். யாகத்தை துவங்குங்கள். யாகத்திற்கு தேவையான பொருட்களை யாகம் துவங்கும் வேளையில் நானே கொண்டு வந்து தருவேன் என்றாள். தாயின் மொழி கேட்டு சூரர்கள் ஆர்ப்பரித்தனர். அன்னையை வாழ்த்தினர். அவளிடம் விடை பெற்று வடத்வீபம் புறப்பட்டனர். கண் விழித்த காஷியப்பர் அங்கு தன் மக்கள் இல்லாதது கண்டு மாயாவிடம் காரணம் கேட்டார். தவசீலரே, அவர்கள் மட்டுமல்ல, நானும் இப்போதே
புறப்படுகிறேன். நான் அசுரகுரு சுக்கிராச்சாரியாரால் அனுப்பப்பட்டவள். எங்கள் அசுர குலத்தை தழைக்க வைக்க வேண்டுமென்றே உம்மை மயக்கி கூடினேன். அதை அறியாத நீரும் என்னோடு மகிழ்ந்து 2,00,000 அசுரர்களை உருவாக்கினீர் என பணி முடிந்தது. நானும் செல்கிறேன் என்றவள் மாயமாய் மறைந்து விட்டாள். அவள் மட்டுமல்ல, அவள் எழுப்பிய மாட மாளிகை கூட கோபுரங்களும் மறைந்தன. காஷியப்பர் தான் செய்த தவறை நினைத்து அழுதார். அப்போது அவரது முதுகை வருடிக் கொடுத்து, காஷியப்பா, என் அன்பு மகனே என அழைத்தது ஒரு குரல். மற்ற கதை பாகம் 3 அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.